casual sex is a sin. As a Christian man, won't do this. Not only for Christian men, but கிறிஸ்டியானிட்டியில் பைபிளில் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, காமம் என்பது சாவான பாவம். அதாவது கேஷுவல் செக்ஸ் அதுதான் வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப், அதாவது உங்களோட ஒய்ஃப் மேலே, உங்களோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே உங்களுக்கு வந்து ஒரு லஸ்ட் இருக்குது அப்படின்னா தட்ஸ் கைண்ட் ஆஃப் லவ். பட் இன்றைக்கி லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது, பட் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ என்னோடய ஸ்டோரி பற்றி சொல்லணும் அப்படின்னா, போன இயரில் நான் ஒரு பொண்ணோட வந்து சேட் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்களும் நானும் பேச ஆரம்பித்தோம். என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்க, பட் அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்தில் கல்யாணம் ஆக போகுது. பட் இருந்தாலும் நாங்கள் ரெண்டும் பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அது அப்படியே மாறிச்சு. அப்புறம் லஸ்ஃபுல்லாக போச்சு. தென் we had a not a pleasurable one, we had a sex life. இது சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சம் கிடையாது, பட் we had done this. பட் when I done this, அதுக்கப்புறமேட்டா நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, that's not much enjoyable. அவங்கக்கிட்ட பேசும்போது நல்லா இருந்துச்சு, அவங்கக்கிட்ட அந்த ஒரு காம இச்சையோட பழகும் போது நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை ரியாலிட்டி கொண்டு வந்து பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு ப்ளஷரபிள், அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு ப்ளஷர் கிடைக்கவே இல்லை. பிகாஸ் செக்ஸ் அப்படிங்கிறத நிறையா பேர் இன்றைக்கி வந்து என்னென்னா ஒரு பாவம், அது வந்து ஒரு தப்பு அப்படிங்கிறாங்க. எஸ், ஆல்மோஸ்ட் அதாவது எல்லா பொண்ணுக்குள்ளேயும் நம்ம செக்ஸ் வச்சுக்கணும்னு நீங்கள் தப்பு தான். பட் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க, அவங்க கூட நீங்கள் இன்டிமேட்டாக இருக்கீங்க, செக்ஸ் வச்சுக்கிறீங்க. மேபி என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட கோல் என்னன்னா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், ஒரு மேரேஜுக்கு லீட் பண்ணுறது தான். எப்படி மேரேஜுக்கு லீட் பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது தான் நான் இங்கே சொல்லித்தரேன். அப்படிங்கும்போது அதுவும் கிறிஸ்டியன் மென்னுக்கு மேக்ஸிமம் தெரியும். அப்படிங்கும்போது அவங்க கூட நீங்கள் மேரேஜுக்கு அப்புறமேட்டோ இல்லை மேபி முன்னாடி என்ன இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சொல்ல முடியாது இல்லையா, மேபி நடக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. லெட்ஸ் சே நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த பொண்ணோட நான் இன்டிமேட்டாக இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ப்ரெஷர் வந்து இருக்குல்ல, அது வந்து அப்படி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். பிகாஸ் ரெண்டு மனசும் ஒத்து போகுது, ரெண்டு பேருமே லவ் பண்ணுறோம் அட் த சேம் டைம் அதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறோம், ஒரு லாங் டேர்மில் அந்த ரிலேஷன்ஷிப் போகும்னு நினைக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் இன்டிமேட்டாக இருக்கும்போது இட் வாஸ் டூ குட். இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் வெறும் கேஷுவலாக சம்டைம்ஸ் நான் வந்து ஓகே ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி பண்ணும்போது இட்ஸ் அ ரப்பிஷ் திங். வெறும் ஒரு சும்மா ஏதோ பண்ணணுமே, சும்மா ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபீல் இல்லாத எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாத ஒரு விஷயமா ரைட். ஸோ இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, பைபிள்லேருந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, சோதம் கொமோரா அப்படிங்கிற ஒரு பட்டணம் இந்த சென்ஸ் அது வந்து ஒரு சிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்க. சோதம் கொமோரா அப்படிங்கிறது 2 சிட்டி இருக்குது. ஸோ இந்த சிட்டிஸில் என்ன நடக்குது அப்படின்னா, காமம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஓகே, அதாவது ஆணும் வந்து வச்சுக்கிறது, பெண்ணும் வந்துட்டு காதலிக்கிறது, செக்ஸ் வச்சுக்கிறது, தான் குடும்பத்தாரோட வந்து செக்ஸ் வச்சுக்கிறது, இல்லை மற்ற யாரை பார்த்தாலுமே அவங்களோட இன்டிமேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பாவம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த ஊரில் இருந்த ஒரு 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 கடவுளோட எப்படி சொல்கிறது அப்படின்னா, தூதுவர்னு சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலி, அந்த கடவுளோட வார்த்தைகளை நம்புகிற ஒருத்தர் அந்த ஊரில் நான் பேரை மறந்துட்டேன் ஆக்சுவலி. பிகாஸ் நான் படிக்கணும்னு நினச்சேன், பட் ஐ ஃபோர்காட் இட் பிஃபோர். பட் இதனால் நான் அது கதையை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் சின்னதாக அந்த கதையை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவர்கிட்ட வந்து கடவுள் சொல்லுவார், இந்த ஊர் ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப சாவான பாவத்தில். பிகாஸ் காமம் என்பது சாவான ஒரு பாவம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த சாவான பாவத்தில் வந்து இருக்குது, அதுலேருந்து நீங்கள் வந்து வெளியே போயிடு, நீ இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுன்னா அவங்களோட ஏஞ்சல்ஸ் அனுப்பி இந்த மெசேஜை கடவுள் வந்து சொல்லுவார், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். பட் இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ நான் வந்து அவங்களோடையுமே செக்ஸ் வைக்கணுங்கிறதுக்காக இவங்க வீட்டில் நின்றுக்கிட்டு கத்துவாங்க, எனக்கு அவங்களோடையுமே இருக்கணும். பட் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் என்ன சொல்லுவாருன்னா, நான் என்னோடய வீட்டில் இருக்க என்னோடய பெண்களை கூட நான் அனுப்புகிறேன், ஆனால் அந்த இறை தூதர்களை கேட்காதீங்க, நான் அவங்களை அனுப்ப மாட்டேன். பட் கடவுள் அந்த பட்டணத்தை அழிச்சார், நெருப்பால் அழிச்சார். இந்த கதை மேபி உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி கிறிஸ்டியனாக தெரிஞ்சிருக்கும். பட் திங் என்னென்னா, அது ஒரு சாவான பாவம். லெட்ஸ் இன்றைக்கி நான் காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிக்கும்போது திருப்பாடல்கள் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது 34 வந்து நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நல்லதை ஃபாலோ பண்ணணும், நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நல்லதை ஃபாலோ பண்ணணும். நல்லது இந்த சென்ஸ் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செக்ஸ், கேஷுவல் செக்ஸ். அதுவும் இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு.
கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் நான் இன்னொரு பொண்ணோட இருக்கேன், இன்னொரு பையனோட இருக்கேன். இட்ஸ் அ நார்மல் கேஷுவல் மாடர்ன் திங். நெவர். ஆஸ் அ கிறிஸ்டியன் நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒரு ட்ரைபாக இருக்கணுங்க தான் என்னோட ஒரு ஆசை. என்னோட கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கீங்க, என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்கனாலே நீங்கள் ஆல்ரெடி என்னோட கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் கிறிஸ்டினாக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், அது மேக்ஸிமம் இங்கே பிரச்சனை கிடையாது. எந்த மதத்துலேயா இருந்தாலும் நல்லது சொன்னால் அதை எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அப்போது வெறும் கேஷுவலாக பண்ணும்போது இட்ஸ் வில் பி அ ரப்பிஷ் ஒன். எஸ், நான் பண்ணியிருக்கேன், அதான் நான் சொல்கிறேன். லெட்ஸே இன்னொரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னா, சீரியஸாக நான் வந்து காலேஜ் டைமில் ரொம்ப ஸ்கின்னியாக இருப்பேன், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில். ஸோ செகண்ட் இயர் லாஸ்ட்லேருந்து நான் ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் நியூபி கெயின்ஸ் வந்து எனக்கு பயங்கரமாக வளரும். நியூபி கெயின்ஸ் இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் போகிறோம், ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு ஒரு 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 பீக் இருக்கும். ஸோ அந்த பீக் வந்து கிடச்சிச்சு. ஸோ அப்போ என்னோட பாடி சூப்பராக பில்ட் ஆச்சு. எனக்கு ஆப்ஸ்லாம் இல்லை, ஒரு நார்மல் ஃபிசிக் தான் இருந்துச்சு, பட் ஆப்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு அந்த டைமில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது, கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. ஓகே. ஸோ பட் அட் த சேம் டைம் என்னோட காலேஜ் முடிஞ்ச உடனே நான் ஜிம் போயிட்டே தான் இருக்கேன். பட் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் மூலியமாக எனக்கு வந்து ஒரு கான்டாக்ட் ஒன்று கிடைக்கிது. லெட்ஸே ஒரு என்னோட சீனியர், ஓகேவா, என்னோட ஒரு 2 வயசு மூத்தவங்க, என்னோட ஆப்போசிட் காலேஜில் படிக்கிறாங்க, வெளியூரில் அவங்க இருக்காங்க. நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம், அது வேறு மாதிரி போகுது. தென் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னென்னா அவங்க என்னை வந்து அவங்க ஊருக்கு கூப்பிட்றாங்க. நாங்கள் அவங்க ஊருக்கு போகிறோம், படத்துக்கு போகிறோம். தென் we just had a intimate thing right there. I mean in her house, அவங்க வீட்டுக்கு போயிட்டு just had some intimate things, right? You know that, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் திரும்பி என்னோடய வீட்டுக்கு வரும்போது நான் யோசித்த விஷயத்தை நான் ரொம்ப ரெக்ரெட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். பிகாஸ் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ளஷரபுளாக தெரியவே இல்லை, எனக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸாக அது வந்து தெரியவே இல்லை, பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டாக சந்தோஷமாக எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் தேர் இஸ் நோ கனெக்டிவிட்டி தேர். எனக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லை. ஜஸ்ட் வெறும் லர்ஸ்க்காக பழகினது மட்டும்தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். இட்ஸ் நாட் அ ரிலேஷன்ஷிப், ரைட்? ஸோ செக்ஸ் இஸ் ஆக்சுவலி அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். பட் ஆனால் அது இந்த சொசைட்டியில் இருக்க யாருமே நமக்கு சொல்லித்தர மாட்டாங்க. பிகாஸ் செக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு தப்பான ஒரு விஷயம்வாங்க. பட் எஸ், செக்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் அ சின்ஃபுல் திங். எப்போ அது மாறுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கேஷுவலான ஒரு சில விஷயம் பண்ணும்போது, இன்ஃபேக்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்பராக ஒழுங்காக போகலன்னா மெயின் ரீசன் அதாக தான் இருக்கும். மெயின் ரீசன் பிகாஸ் இன்றைக்கி நிறையா பேருக்கு என்னென்னா, நான் இவன் கூட இருக்கேன், ஆனால் எனக்கு இவனை விட அவன் இன்னும் ப்ளஷரபுளான ஒரு சில விஷயம் தரான், ஸோ அதனால் அங்கே போகிறேன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ராங் திங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே ஃபைன், அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட ப்ராப்பராக எடுத்து சொல்லிட்டு இல்லை இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வேறு போகிறது வேறு. பட் இவனை வச்சுக்கிட்டே இவனையும் நான் வச்சுக்கிறேன், அட் த சேம் டைம் அவனையும் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறது இட்ஸ் அ பேட் ஒன். இன்றைக்கி நிறையா அது நடக்கும், இன்றைக்கி இது நிறையா நடக்கும். பிகாஸ் உனக்கு எப்படா தெரியும்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறேன். என் கூட இன்டிமேட்டாக இருந்திருக்க கேர்ள்ஸ், கேஷுவலாக இருந்திருக்க கேர்ள்ஸ், அவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கு. என்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அவங்க வீடியோ காலில் பேசியிருக்காங்க. நான் பார்த்து சிரிப்பேன் ஆக்சுவலி. என்ன அப்படி இருக்காங்க, அவனுங்க கெஞ்சுவானுங்க அந்த பொண்ணுக்கிட்ட, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன், ஏன் அப்படி இருக்க மாட்டேன். பட் எனக்கு அந்த ஒரு இது இருந்ததே கிடையாது. பட் சம்டைம்ஸ் நானுமே வந்து ரொம்ப நீடியாக இருந்திருக்கேன். பட் சம்டைம்ஸ் நானுமே ரொம்ப வந்து இந்த ஏர்ஜஸ்க்கு எமோஷன்ஸுக்கு ரொம்ப அதிகமான ஒரு ஃபீலிங்ஸ் கொடுத்து நானுமே ரொம்ப ஒரு டவுனாக இருந்திருக்கேன். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எஸ், ஐ டன் அ லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இன் மை லைஃப். என் லைஃப்பில் மிஸ்டேக்கே இல்லாமல் யாருமே சூப்பரான ஒரு பர்சன் சொல்லிடவே முடியாது. உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டராக இருந்தாலும் சரி, உங்களோட ஃபேவரட் லீடராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் தப்பு பண்ணியிருப்பாங்க. லைஃப்பில் தப்பே பண்ணாதவங்க மனுஷங்களாகவே இருக்க முடியாது. பட் ஆனால் அந்த தப்பை திரும்பி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் ப்ராப்ளம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் பற்றி உங்களுக்கு சொசைட்டி சொல்லித்தர மாட்டாங்க. இந்த பிலீவ்ஸ் பற்றி உங்களுக்கு சொசைட்டியோ உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லித்தர மாட்டாங்க. பட் ஆக்சுவலி இங்கே ஒரு ஃபாதர்லி கேரக்டராக, ஒரு பிரதர்ஃபுல்லி கேரக்டராக, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அண்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிகர்லேருந்து நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லித்தரேன். பிகாஸ் நம்ம வீட்டில் இதை பற்றி பேச மாட்டாங்க, ஃபேமிலியில் இதை பற்றி பேச மாட்டாங்க. நீ இப்படி இருக்காது அப்படி இருக்காது. பைபிளில் சொல்லுவாங்க, எஸ் ஆமாம் ஃபைன். பட் ஆனால் எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? எத்தனை பேர் ரோசரி பண்ணுறீங்க? So stop having sexual thoughts on random girls or watching porn. பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக அப்படிங்கிறது 10 கட்டளைகளில் ஒரு கட்டளை. ஆஸ் அ கிறிஸ்டின் மேனாக இருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பட் இல்லைனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃபைன்.
மற்ற பொண்ணை ஓகே ஃபைன், சம்டைம்ஸ் நம்மளை மீறி ஒரு விஷயம் வரும் தான், ஓகே ஃபைன், ஓகே ஓகே ரைட், ஓகே ஷீ இஸ் அட்ராக்டிவ் அப்படிங்கிறது வேறு. பட் வா இங்கே நல்லா இருக்குது, அங்கே நல்லா இருக்குது, ஐயோ அப்படிங்கிறது இட்ஸ் அ பேட் ஒன். பிகாஸ் என்னோடய ஜிம்மில் ஒருத்தர் இருப்பார், நமக்கு தெரியும் இல்லையா, அவர் வந்து என்னென்னா அவருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் நல்ல ஒரு 6 to 7 years ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் இருந்தாலும் மற்ற பொண்ணுங்க மேலே ஒரு தாட், மற்ற பொண்ணுங்களை வந்து எப்படி, அதாவது அவங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர், ஓகே ஃபைன் நீ இப்போ உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, நீ வந்து ஓகே ஃபைன் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு பார்க்க பிடிக்கும், ஓகே ஃபைன் அதோட விட்டுட்டு வந்துடுறது வேறு. பட் ஆனால் அதில் ஓவர் அப்சஸ்ட் ஆகி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட என்ன கலரில் நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, ஐ மீன் உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நீ லவ் பண்ணுற, நீ ரிலேஷன்ஷிப்பில் போகணும்னு நினைக்கிறங்கிறப்போ இது பண்ணுறது வேறு. ஆனால் நான் வந்து எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, பட் இருந்தாலும் மற்ற பொண்ணுங்க எல்லாரையுமே நான் பார்க்குறதே வந்து அதுக்காக மட்டும்தான் பார்க்குறேங்கிறது வேறு. பிகாஸ் அவரே என்கிட்ட அந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டார். நான் யார்கிட்டயா பேசினாலே எனக்கு அப்படி தான் தோணுது. என்னடா ரீசன் அப்படின்னு பார்த்தா ஹீ இஸ் வாட்சிங் மோர் பான். நானும் எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன், எவ்வளோ ஸ்டெப் சொல்லிட்டேன், எதுலேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எல்லாத்தையுமே 2 நாள் 3 நாள் பண்ணிட்டு என்னால் முடியலை அவ்வளோதான். நான் எதுவுமே அதுக்கு மேலே சொல்லலை. தட்ஸ் யுவர் லைஃப், தட்ஸ் யுவர் விஷ். அதாவது என்னோட ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆக்சுவலி என்னோட கிளைண்ட்ஸுக்கு நான் இப்போ 1 மணி நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா என்னோட 1 மணி நேரத்துக்கான ஒரு ஃபீஸ் வந்து 50 rupees. பட் நாங்கள் ஓகே ஃபைன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காக நான் ஃப்ரீயாக சொல்லும்போது நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா அவ்வளோதான், நான் அதை சொல்லித்தர மாட்டேன். ஐ எம் அ பிஸ்னஸ் ஓரியன்ட் பர்சன், பிஸ்னஸ் மைண்டட் பர்சன். எஸ், ஆல்மோஸ்ட் எனக்கு பிஸ்னஸ் ரொம்ப முக்கியம். பட் அட் த சேம் டைம் எனக்கு கம்யூனிட்டி மெம்பர்ஸும் ரொம்ப முக்கியம். ரைட், என்னோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்னால தான் என்னோட பிஸ்னஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகுது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லி தரணுங்கிறத நான் யோசிக்கணும். நான் பேசுனதுக்கான மெயின் ரீசன் ஓகே ஃபைன் இப்படியும் இருக்காங்களா அப்படிங்க. பிகாஸ் யோசிச்சு பாருங்கள், அந்த பொண்ணு உருகி அவரை லவ் பண்ணாங்க. இத்தனைக்கும் அவங்க வந்து வெளியே போகிறாங்க, வெளியே போயிட்டு இன்டிமேட்டாக இருக்காங்க, 2 பேருமே ஒன்றா இருக்காங்க. பட் இதுவே அந்த பொண்ணு இந்த மாதிரி விஷயத்த பண்ணாங்க. இஃப் ஹி அக்செப்ட் தட், நெவர். ஆக்சுவலி நான் எல்லா பொண்ணுங்களுமே தப்பு, ஓகே ஃபைன், தப்பான பொண்ணுங்க தப்பு பண்ணுற பொண்ணுங்களும் இருக்காங்க, தப்பான பொண்ணுங்களும் இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்லுவேன். பட் அதுக்காக இப்படி பண்ணுறது வந்து தப்பு இல்லையா? ஓகே, ஒரு பொண்ணு ப்ராஸ்டியூஷன் பண்ணுறான்னா கூட நம்ம அவளை தப்பாக பேசுறதுக்கு நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. நம்ம சொல்லலாம் ஓகே ஃபைன் கேர்ள்ஸ் இப்படி இருக்காங்க, நீங்கள் பார்த்துருந்துக்காங்க பிரதர்ஸ், இதெல்லாம் பார்த்துருங்க, நான் சொல்லலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃபைன், that's almost right. பட் தேவையில்லாத ஒரு ஒப்பீனியன்ஸ், தேவையில்லாத ஒருத்தவங்களை பற்றி நம்ம அவங்களை பற்றி தப்பாக பேசுறது வந்து that's not fairன்னு நான் யோசிப்பேன் மேக்ஸிமம். பிகாஸ் மாஸ்குலினிட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாரை பற்றியுமே காசிப்போ தப்பாகவும் பேசக்கூடாது. ஆக்சுவலி மேபி உன் கண்ணு முன்னாடி ஓகே ஃபைன் உனக்கு ஒரு சில விஷயம் நடக்குது, உனக்கு ஒரு கட் ஃபீலிங் சொல்லுதுன்னா ஓகே ஃபைன், நீ அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பொண்ணு டாக்ஸிக்காக இருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில், ரொம்ப சீட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட நீ போயிட்டு அங்கே போயிட்டு ஆர்கியூ பண்ணி நீ என்ன சீட் பண்ணிட்டு நீ கெட்டவ அப்படின்னு சொல்லிலாம் சொல்ல தேவையே கிடையாது. கேர்ள்ஸ் இது மேக்ஸிமம் தெரியும் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் 50 to 80% ஆஃப் த கேர்ள்ஸ் இது பண்ணுவாங்க. பிகாஸ் they won't need to be guilty. ஒன்று கில்ட்டியாக மாற்றணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவாங்க. நீங்கள் நினைக்கலாம் ஒரு ஐயோ அவர் ரொம்ப க்யூட்டான ஒரு பொண்ணுங்க, அவள் அப்படிலாம் பண்ணுவாளான்னு. ஷீ வில் டெஃபினெட்லி டூ. ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு கோவம் வந்தால் எந்த அளவுக்கு மோசமாக ட்ரீட் பண்ணுவாங்க தெரியுமா? ஃபோனை தூக்கி போட்டு உடைப்பாங்க, உன்னை வந்து அப்படி போட்டு மறுத்துவாங்க, உன்னை அப்படியே உன்னை அளவு வைப்பாங்க. ஆக்சுவலி பிளாக்மெயில் பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஆஃப் டைம். பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்தை. பயங்கரமான ஒரு பிளாக்மெயில் நடந்துச்சு எனக்கு. என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் என்னோட. ஸோ அடுத்த பொண்ணு மேலே அந்த ஒரு செக்ஷுவல் தாட் வந்து வச்சுக்காதீங்க. பிகாஸ் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பசங்களுக்காக மட்டும்தான் பேசுகிறோங்கிறதுனால நான் தெளிவாக சொல்கிறேன். இஃப் யூ ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப், டோன்ட் ஹாவ் அ ஆக்வர்ட் செக்ஷுவல் தாட்ஸ் ஆன் கேர்ள்ஸ் ஃபார் அதர் ரேண்டம் கேர்ள்ஸ். ரைட், உங்களோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே உங்களுக்கு ஓகே ஃபைன், எனக்கு அவள் கூட வந்து கிஸ் பண்ணுறது பிடிக்கும், எனக்கு வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது பிடிக்கும், கை பிடிச்சிட்டு போகிறது பிடிக்கும், வி ஹாவ் அ செக்ஸ், ஓகே ஃபைன், தட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைன். ரைட், ஓகே. பட் ரேண்டமாக ஒருத்தவங்களை பார்க்குறது, ரேண்டமான விஷயங்கள் பண்ணுறது. இன்ஃபேக்ட் நேற்று கூட எனக்கு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, எனக்கு வந்து 10 இயர்ஸாக அந்த வந்து பான் பார்க்குற பழக்கம் இருக்குது, எனக்கு இதுலேருந்து எப்படி வெளியே வருதுன்னே தெரியல, நீங்கள் ஷார்ட்டாக எப்படி வெளியே வந்தீங்கன்னு சொல்லுங்கள். நெவர், ஷார்ட்டாக எதுவுமே முடியாது நண்பா. நான் அவங்கள்ட்ட சொன்ன விஷயமே தான், ஷார்ட்டாக எதுவுமே நடக்காது, ஷார்ட்டாக எதுவுமே நடக்கவே நடக்காது.
10 இயர்ஸாக உங்களுக்கு ஒரு ஒரு பழக்கத்தில் ரொம்ப மோசமாக அடிபட்டுருக்கீங்கன்னா எப்படி உடனே உங்களால் அதுலேருந்து வெளியே வர முடியும்? எல்லாத்துலையும் இமீடியட் ரிசல்ட்ஸ், இமீடியட்டாக எனக்கு நடக்கணும், உடனே நான் மாறிடணும், உடனே என் லைஃப்பில் வந்து நான் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அட்ராக்ட் பண்ணிடணும், உடனே என் லைஃப்பில் டோட்டலாக டிராஸ்டிக்கான சேஞ்ச் பார்த்துணும். இல்லை, எனக்கு அதெல்லாம் உடனே நடக்கலைன்னா இதெல்லாம் ஃபேக்கு, இது ரியாலிட்டியே கிடையாது, இதெல்லாம் பொய். பிகாஸ் என்னோட கிளைண்ட் வந்து என்னோட கஸ்டமர் ஒருத்தர் கம்யூனிட்டியில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பொண்ணுகிட்ட போய்ட்டு கோல்டு அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்டு, டே இப்படிலாம் பண்ணாத, உங்கள் கேஜே ப்ரோ சொல்கிற மாதிரி இதெல்லாம் உண்மை கிடையாது, இதெல்லாம் வந்து ஒரு பொய், ஃபேக்கு, இதெல்லாம் நீ ஏன் நம்புகிற, இதெல்லாம் உண்மையே கிடையாது, இதெல்லாம் நீ வந்து இது பண்ணாத. ஓகே ஃபைன். அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் கேட்டேன். அவர் வந்து குடிச்சிட்டு பான்னு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அப்படி தான் இருக்காரு. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் கைஸ். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பரான ஒரு ஆளாக இருக்கும். அதான் சொல்கிறேன், இப்போ ஜிம் போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாஸ்டர் அவர் நிறைய விஷயங்களை கோட் அவுட் இருப்பார், தென் திரும்பி அதுலேருந்து வந்து மேலே வந்திருப்பார், திரும்பி அவர் வந்து அந்த ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார். அதுதான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் நடந்திருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம், நேற்று நான் ஜிம்முக்கு வந்தேன், நான் ஒரு மாதம் போயிருக்கேன்ப்பா, ஸோ அதனால் எனக்கு ஒர்க் அவுட் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அந்த இடத்துல? அடுத்தவங்களோட ஒப்பீனியனை நான் மதிக்கிறேன் தான், பட் அதுக்காக என்னோடய பாய்ஸை நீங்கள் வந்து உங்களோட அந்த ஒரு தப்பான பாதையில் இழுக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கு அது பிடிக்காது. என்னோடய பாய்ஸ்க்காக நான் முன்னாடி நிற்பேன், ரைட்? ஸோ இதுலேருந்து வெளியே வரணும். இந்த கேஷுவல் செக்ஸோ இல்லை பான் பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் வெளியே வரணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்டர் ஆகும். நல்ல ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணுங்கள். கேஷுவலாக எனக்கு உடனே வேணும், உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் இத்தனை பேர் வந்து ஒரே பையன் 2 பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறான், ஒரே பையன் இத்தனை பொண்ணுங்களை வந்து ஓட்டிகிட்டு இருக்கான், இப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா சாரி கால் அடிக்கிறோம். ஓகே, ஸோ இப்படி இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்லாம் இருக்கீங்கன்னா இட் ஒன்ட் பி அ வேல்யூபிள் ஒன்று. அந்த கேர்ள்ஸ் கூட ஒரு வேல்யூபிளான கேர்ள்ஸாக இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் ஆஃப் த டைம். ஸோ உங்களோட டார்கெட்டே எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு சில வேல்யூஸ் இருக்கணும். நீங்கள் வந்து அந்த 10% ஆஃப் த ஒரு குவாலிட்டியான ஒரு விமன், குவாலிஃபைடான ஒரு விமனை தான் நீங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணணும். ஒரு சில பேருக்கு என்னென்னா ஒரு பொண்ணோட அப்படியே ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு அட்ராக்ஷன் கொடுக்கும், அந்த பொண்ணோட அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு யா ஷீ இஸ் அ குவாலிட்டி விமன் அப்படின்வாங்க. அது வந்து நடக்கவே நடக்காது. அது வந்து போய் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. பிகாஸ் ஆஃப் அந்த பொண்ணை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை. அதை பற்றி நம்ம அது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட், நம்ம பின்னாடி பேசுவோம் அதை பற்றி. பட் த திங் என்னன்னா ரிலேஷன்ஷிப், லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகுங்க. அதாவது ஒரு நல்ல குவாலிஃபைடான ஒரு உமனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுங்கள். சும்மா எனக்கு வந்து ஓகே ஃபைன் இப்போதைக்கு சுற்றுறதுக்கு யூசி. ஏன் நிறையா பேருக்கு பிரேக்கப் ஆகுது? மெயின் ரீசன் எனக்கு நிறையா பிரேக்கப் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நல்ல போகும், ஒரு 3 months போகும், பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லாங் டேர்முக்கு இருக்கவே இருக்காது. எப்போவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம், ஓகே இப்போதைக்கு எனக்கு வந்து சுற்றுறதுக்கு, இப்போதைக்கு இவன் என் கூட இருக்கா, ஸோ அதனால் நான் வந்து அவளை லவ் பண்ணுறேன், இப்போதைக்கு அவள் என் கூட இருக்கா, அதனால் அவள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவுமே குவாலிட்டியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததே கிடையாது என்னோட லைஃப். ஸோ பெட்டர் யூ ஜஸ்ட் நீட் டு கெட் அ வேல்யூஸ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களோட அந்த குவாலிஃபைடான விமன் எப்படி இருக்கணுங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வேல்யூஸ் எழுதுங்க. தென் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எப்படி குவாலிஃபைடாக ஒரு பர்சன் வேணும்னு யோசிப்பாங்கங்கிறத எழுதுங்க. அப்படி தான் நான் எழுதியிருக்கேன் ஆக்சுவலி. என்னோட ட்ரீம் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வேல்யூஸ், மேபி அந்த பொண்ணாக நான் இருந்தேன் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்னு நினைப்பேன், என்னோட ஒரு ஹஸ்பண்டுக்கோ இல்லை என்னோட ஒரு பார்ட்னருக்கோ எப்படி லாயலாக இருக்கணும்னு நினைப்பேன், என்னோடய வேல்யூஸ் என்னவாக இருக்கும், நான் எப்படி ஹியூமரஸாக இருப்பேன்னா நான் எப்படி இருப்பேன், எனக்கு அவருக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும், இதெல்லாம் நான் எழுதிட்டு தென் நான் ஒரு அந்த மாதிரி ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணி, இப்போ நான் எழுதி வச்சிருக்க குவாலிட்டியில் இருக்கிற பொண்ணெல்லாம் நான் அட்ராக்ட் பண்ணணும்னா அப்போ நான் எப்படி இருக்கணுமோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் வை ஐ ஒன்ட் வாட்ச் எனி அமௌண்ட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்ஸ். ரீசெண்ட் டைமில் நான் வந்து திரும்பி குவிட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. பிகாஸ் எனக்கு அது பிடிக்காமலே போயிடுச்சு. எனக்கு இந்த பிஸ்னஸ், எனக்கு இந்த ஃபெமினின் புக்ஸ் மேஸ்லின் புக்ஸ் பற்றி படிக்கிறது, மேஸ்லினிட்டி பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கிறது, கேர்ள்ஸ் கூட வெளியே போய் அவங்களோட ஒரு சைக்காலஜியை பற்றி அனலைஸ் பண்ணுறது, நான் படித்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இப்படி என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஐ ஜஸ்ட் 24 hours நான் வந்து என்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜர்னியில் மட்டும்தான் இருக்கேன். அண்ட் ஸோ முக்கியமாக எனக்கு பிடிச்ச அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற இந்த ஒரு நீஷில் நான் ஸ்பெசிஃபிக்காக மாஸ்டர் ஆகிட்டு இருக்கேங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, மாஸ்டர் இந்த சென்ஸ் டெய்லியுமே யாரெல்லாம் பிகினர் மைண்ட் செட்டில் இருந்து கற்றுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு பாயிண்டில் மாஸ்டர் ஆகிடுவாங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இஃப் யூ நீட் டு டூ அ செக்ஸ், ஸோ அந்த பார்ட்னர் உங்கள் கூட லாங் டேர்மில் இருப்பாங்களா அப்படிங்கிறத
கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது பாதிலே முடிஞ்சிடும் தெரிஞ்சிச்சுன்னா யூ டோன்ட் நீட் டு டூ இன்டிமேட் திங்ஸ். பிகாஸ் இன்டிமேட்டாக நீங்கள் இருக்கும்போது ஓவராக எமோஷனல் பாண்ட் ஆகிடுவீங்க. எமோஷனல் பாண்ட் ஆகிட்டிங்கன்னா அதில் ரெக்கவர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இப்போ இன்ஃபேக்ட் எனக்கு ஓகே ஃபைன், நான் ட்ராமாஸ் பற்றி எப்படி ஹீல் பண்ணணும் இதெல்லாம் படிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன், கற்றுக்கிறேங்கிறதுனால ஐ கேன் ஹீல் இட் வெரி ஈஸிலி. பட் நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஈஸிலி என்னால் வெளியே வரும்னு சொல்ல முடியாது. பட் ஐ டேக் அ 1 month ஆஃப் டைம், ரைட்? பட் உங்களுக்கு அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ டவுட். Because already you are emotionally weak, right? ஸோ நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ப்ராப்பர் லீடரிஸ்டிக் பர்சனாக மாறணும் அப்படின்னா ஒன் திங் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு காப்பு வாங்கி போட்டு ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு அடையாளமாக இது ஒரு விஷயத்த ஒரு நேஷனாலிட்டிக்கான ஒரு அடையாளமாக இதை மாற்றுங்க. 2வது ரோசரி. இஃப் யூ ஆர் கிறிஸ்டின் ரோசரி போடுங்க. இஃப் யூ ஆர் ஹிந்து அதுக்கேற்ற ருத்ராஜ் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் கருத்தில் போடணும். இஃப் யூ ஆர் முஸ்லீம் அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் ஆஃப் டைம் ப்ரிஃபரபிள் நான் வந்து கிறிஸ்டின்ஸ்க்கான மேக்ஸிமம் ஆஃப் டைம் நான் வந்து நீஷா மாற்றிட்டனால ஐ ஆம் வியரிங் ரோசரிஸ், ரைட்? இது வந்து ஸ்டைலுக்காக நான் போடல. பட் இது எனக்கு என்னென்னா அடிக்கடி எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற விஷயம், நம்ம சாவான பாவத்துக்கு போகக்கூடாது. நம்ம ஒரு கிறிஸ்டின். ஸோ கிறிஸ்டினாக இருக்கிறக்கோசம் கிறிஸ்டினாக இருக்கிறனால நம்ம வந்து ரொம்ப இந்த சாவான பாவம் இதெல்லாம் பண்ணாமல் நம்ம ப்ராப்பர் ஆக்சுவல் ஒரு குட் வேலை வந்து நடந்துக்கணும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்குமே இருக்கும். நீங்கள் பகவத்கீதை படிக்கிறீங்க, இல்லை நிறையா விஷயங்கள் ராமாயணம் என்ன படித்தாலும் சரி, இது எல்லாமே உங்களுக்குமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஆக்சுவலி அதே மாதிரி தான் முஸ்லீம்ஸ் எல்லாமே இதில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க. இந்த ஒரு விஷயங்கள் எத்தனை பர்சன்டேஜ் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச வர நான் பார்த்த வர ரொம்ப 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 தீவிரமாக இருப்பாங்க ஒரு சில விஷயங்கள்ல. அதுலேயும் முக்கியமாக இந்த மாதிரி செக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ரொம்ப ப்ராப்பராக ஒரு சில கைடை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்கணும், ஒரு ப்ராப்பர் முஸ்லீம்னா இப்படி தான் இருக்கணுங்க. ஒரு சில விஷயங்களை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆக்சுவலி என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப 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 ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவன் வந்து ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுதுருவான். ஹீ இஸ் ஸோ ஸ்பிரிச்சுவல். அட் த சேம் டைம் ஹீ ஹேஸ் த பவர். அந்த பவர் அவங்ககிட்ட இருக்கும். அதாவது ரொம்ப நீடியாக இல்லாமல் கேர்ள்ஸ் அவனை பார்த்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் எனக்கே அவங்க கூட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஒரு ஆறாக இருக்கும் அவன்கிட்ட. இப்போ அவனை பார்த்தா கூட எனக்கு அவன் மேலே கோவமோ அவன் என்கிட்ட பேசலைங்கிற வருத்தம் எனக்கு எதுவுமே இருக்காது. பிகாஸ் அவன் ரொம்ப ஸ்பிரிச்சுவல். அட் த சேம் டைம் ஹீ இஸ் டூ மாஸ்குலின். நான் அவனை ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள். மற்றபடி அவன் எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் என் கூட இருந்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஹீ இஸ் ஸோ மாஸ்குலின், ஹீ இஸ் ஸோ ஸ்பிரிச்சுவல், ஹீ இஸ் ஸோ அ பர்சன் ஹூ டிசர்வ் ஃபார் த ரெஸ்பெக்ட் ஃப்ரம் மீ. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணுங்கள். அதாவது இந்த நாளுக்கு நன்றி. ஸோ பிரபஞ்சமோ இல்லை கடவுளோ யாராக இருந்தாலும் சரி, இந்த நாளை என்னை ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஆம் ஸ்ட்ராங், ஐ ஆம் பாசிட்டிவ், ஐ ஆம் பாசிட்டிவ்ங்கிற இந்த மாதிரியான பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லிவிட்டு நீங்கள் நாளை நீங்கள் தொடங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, உங்களோட பிஸ்னஸ், உங்களோட கரியர், உங்களோட ஃபேமிலி பாண்டிங் சொல்லி ஸ்டடீஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். சீரியஸ்லி ட்ரஸ்ட் மீ கைஸ், ட்ரஸ்ட் மீ. இது யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. Why I am saying this? Because I am a tribe leader. ஒரு கம்யூனிட்டிக்கு நான் ஒரு லீடராக இருக்கேன். ஸோ இஃப் யூ ஜாயின் இன் மை கம்யூனிட்டி, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது. கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நான் 2 கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். மென்டல் ஹெல்த்துக்கு ஒன்று, 2வது ஹவு டு டாக் டு கேர்ள்ஸ். அதாவது வந்து ஒரு 6 பூட் ஆப் மெத்தட் அப்படிங்கிற ஒரு பூட் ஆப் என்னோட ஒரு பர்சனல் மெத்தடை எப்படி மேஸ்லைனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ நெக்ஸ்ட் நிறையா கோர்சஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ண போகிறேன். மந்த்லி வந்து 99 நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும் உங்களோட வாட்ஸ்அப். ஸோ நம்பர் 2, உங்களுக்கு 1 hour ஆஃப் ஷெட்யூல், 1 hour ஆஃப் கன்சல்டேஷன் சர்வீஸ் வேணும் அப்படின்னா 50 rupees அதுக்கு நான் சார்ஜ் பண்ணுறேன். லிங்க் கீழே இருக்குது, ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோட அந்த கன்சல்டேஷன் அந்த டைமிங் வரத்துக்கு முன்னாடி, அந்த மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பேமெண்ட் லிங்க் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் இந்த பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்னோட 1 hour ஆஃப் கன்சல்டேஷன் சர்வீஸை நீங்கள் எடுக்கலாம். ஜஸ்ட் 50 rupees. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன். பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.